Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஜெயந்தி கிச்சன். இன்னைக்கு பன்னீர் பொட்டேட்டோ பால்ஸ் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பன்னீர் பொட்டேட்டோ பால்ஸ் செய்யறதுக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: மசிச்ச உருளைக்கிழங்கு, பன்னீர், பச்சை மிளகாய் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் பவுடர், மைதா, நறுக்கின கொத்தமல்லி, சில்லி பவுடர், பிரெட் கிராம்ஸ், எண்ணெய், தேவையான அளவு உப்பு. முதல்ல ஒரு பெரிய பவுலில் மசிச்ச உருளைக்கிழங்கை போட்டுக்கணுங்க. அடுத்தது துருவி வச்ச பன்னீர், அதையும் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் பேஸ்ட், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் பவுடர், மைதா, தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே மிக்ஸ் பண்ணணும். கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போது இந்த மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாலாக செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு இப்போது மைதா மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதோட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி கொஞ்சம் கலந்து இப்போ வந்து இந்த பால்ஸை வந்து மைதா மாவில் கொஞ்சம் அப்படி நனைச்சிட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டு உருட்டி இந்த மாதிரி ஒரு பால் செஞ்சுக்கலாங்க. ஆயில் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த பால்ஸை வந்து நம்ம ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறம் வந்த பிறகு எடுத்துடணுங்க. பன்னீர் பொட்டேட்டோ பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பொட்டேட்டோ பால்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஜெயந்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கிய சுவை ஆரம்பம்.